This episode is brought to you by Fox One. Watch all 104 matches of the FIFA World Cup live in 4K for just $19.99 a month with 3 days free. Build your own multi-view, choose up to 3 streams, and follow player spotlights. Stay on top of every moment with live stats, highlights, and instant replays. The FIFA World Cup, streaming live on Fox One. Offers are subject to change. See fox.com for complete terms and conditions. மர்ம தேசத்தில் திரு விஷ்ணு சுங்காய்பத்தானியில அவர் தங்கியிருந்த வீட்டில் நடந்த சம்பவங்களை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்காரு. ஓகே, வீட்டில் நடமாட்டங்கள்லாம் ஃபீல் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் யாரோ காதணுன்ற மாதிரி, அமுத்துற மாதிரி, மிதிக்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சார்? அதுக்கப்புறம் வந்துட்டு தீபாவளியோட காலகட்டம் இது வந்து கண்டினியூஸா நடந்துட்டு இருந்துச்சு. எனக்கும் நடந்துச்சு, ஃப்ரெண்டுக்கும் நடந்துச்சு. ஆனா நீங்க எதுவும் பார்க்கல, உருவம் எதுவும் பார்க்கல? இல்ல கிட்ட அது பிகாஸ் அதனாலதான் நானும் என் ஃப்ரெண்டுமே வந்துட்டு 2 பேருமே வந்து அதை நாங்க பெருசா எடுத்துக்கல. அந்த வீட்டுல தூங்குறது கட்டெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த வீட்டுல எதுவுமே இல்லை. ஒரு குவீன் சைஸ் மெத்தையை போட்டு 2 பேரும் படுத்திருப்போம், சோஃபால படுத்திருப்போம், அவ்வளவுதான். ஆனா என்னன்னா 2 பேரும் ஒன்னா தான் படுத்திருப்போம். தனித்தனியா படுக்க மாட்டோம். மேல ஒரு ஆளு, கீழே ஒரு ஆளு, பக்கத்துல ரூம், இந்த ரூம், அந்த மாதிரி எல்லாம் படுக்க மாட்டோம். பேசிட்டு அப்படியே தூங்கிடுவோம். அப்ப நம்மளுக்கு இருந்து ஒரே என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான். பாதிரியே தூக்கி ஓடிக்கிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி எதுவுமே இல்லை நம்மளுக்கு வந்து வந்துட்டு. சோ அப்படி இருக்கும் போது தீபாவளி இது கண்டினியூஸா வந்துகிட்டு தான் இருந்துச்சு. நிறைய வந்துகிட்டு இருந்துச்சு, போய்கிட்டு இருந்துச்சு. அதை நான் பெருசா ஃபோக்கஸ் பண்ணல. பட் அந்த சோறு வந்து தாபோர் பண்ணியிருக்கோம் லங்டாயிலையும் இதுலயும், அது மட்டும் நினைச்சு. சோ எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த வீட்டுல என்னமோ இருக்கு. பரவாயில்ல, எப்ப இவங்க வீட்டுக்கு குடி வராங்க, கிரக பிரவேசம்னு ஒண்ணு செய்வாங்களே, சோ அப்ப செய்யும்போது இதெல்லாம் குழுவாருல போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அது வந்துட்டு நானும் பெருசா எடுத்து, என் ஃப்ரெண்டும் சொல்லுவாரு, அவங்களும் சொல்லுவாரு, நானும் பெருசா எடுத்துக்கல. இது எப்ப இது வந்து ஒரு ப்ராப்ளமா ஆவணுச்சுன்னா வந்துட்டு கரெக்டா தீபாவளி முடிஞ்சு 2வது நாளே சஷ்டி ஆரம்பிச்சு. 6 நாள் சஷ்டி. நான் வந்து கண்டினியூஸா சஷ்டி விரதம் இருக்கிற ஆளு. அப்ப நான் வந்து வீட்டுக்கு வரல. சஷ்டி இங்க இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரி எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து வீடு ஃபுல்லா கழுவி எல்லாமே செஞ்சுட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு முருகன் போட்டோவை மட்டும் வந்து வீட்டுல வந்து வச்சேன். 6 சஷ்டினா விளக்கு போடுவாங்க, 6 விளக்கு போடுவாங்க, அகல் விளக்கு போட்டு செய்வாங்க. மார்னிங் சஷ்டி படிப்பேன். காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு எல்லாம் வந்து சஷ்டி படிக்க ஆரம்பிச்சேன். இது கொஞ்சம் கொஞ்சமா இதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிச்சு அஜிதா. ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு ஒரு 30%, அப்புறம் ஒரு 50%, அப்புறம் 40%. கடைசி சஷ்டி உச்சத்துக்கு வந்துட்டு அது வந்துட்டு நான் வந்து கடைசி சஷ்டி முடிச்சு சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு என்னதுன்னா, சூரசம்ஹாரத்துக்கு வந்து முருகனுக்கு எப்பொழுதும் வந்து கனிமாலை போடுவாங்க. நான் அந்த கனிமலையை நான் வந்து கேட்டேன். சம்ஹாரம் பண்ண கையோட முருகன் மேல உள்ள அந்த கனிமலையை நான் வந்து கேட்டேன், எனக்கு அது கொடுங்கன்னு சொன்னேன். அப்புறம் குருக்கள் பார்த்துட்டு வந்து சொன்னாரு, சரி எடுத்துக்கோங்க ஏன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. அது நான் கொடுத்துட்டு போய் வீட்டுல வச்ச அன்னைக்குதான் அதோட உச்சக்கட்ட சுயரூபமே நான் பார்க்க ஆரம்பிச்சேன். என்ன நடந்தது? 11 மணிக்கெல்லாம் வந்துட்டு நான் வச்சுட்டு நான் வந்துட்டு நார்மலா வந்து சஷ்டி முடிச்சு மறுநாள் திருக்கல்யாணம். ஸோ அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ண நான் நார்மலா பேசிட்டு இருக்கேன். எங்க போயிட்டு புடவை எடுத்துருங்க, முருகனுக்கு சீர் கொடுக்கணும், அதெல்லாம் செஞ்சு பேசிட்டு இருக்கும் போது எனக்கு பின்னாடி வந்து சத்தம் கேட்குது. அந்த கனி மாலை வந்த கையோட அந்த சத்தம் கேட்குது. ஆளுங்க நடந்த அந்த சத்தம் போட்டு நடப்பாங்க தப்பா. அந்த பரதநாட்டியம் ஆடினா எப்படி ஆடுவாங்க, டெப் பண்ணி ஆடுவாங்களே, அந்த மாதிரி சத்தம், நடக்கிற சத்தம். அப்ப நான் வந்து எனக்கு ஒரு பயம், ஏன்னா நம்ம சுத்தமா இருக்கிறோம். சஷ்டி முருகனோட இது முடிச்சுட்டு நம்ம வந்து உட்காந்துருக்கோம், எதுவாக இருந்தாலும் முருகன் பாத்துக்குவாரு அப்படின்னு ஒரு கான்பிடென்ட்ல நான் இருந்தேன். அது நடந்து போய் வந்துட்டு உருவம் தெரியல, நடந்து போயிட்டு வந்துட்டு படி ஏறுற சத்தம் வரைக்கும் எனக்கு வந்து கேக்குது. சரி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சஷ்டியை முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்க மேல படுக்க மாட்டேங்க, கீழே தானே படுப்போம். லைட் அடிச்சுட்டு கீழே படுத்துட்டேன். ஸோ முருகனுக்கு போட்ட அந்த விளக்கு வந்து ஹால்லே தான் போட்டு வச்சு அந்த 6 விளக்கும் அப்படியே எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. நான் ஜஸ்ட் வந்து நெயின் மட்டும் தம்பா பண்ணி வச்சிருந்தேன். சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் உங்களே கேட்கிறேன், அது என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? உங்களை பாதுகாக்கிற ஏதோ ஒரு சக்தியா இருக்கலாம், இல்ல அந்த வீட்டுல ஏற்கனவே இருக்கிற வேற ஏதோ. நீங்க சொன்னது பாதுகாக்கிற ஏஞ்சல் அந்த மாதிரி கூட ஓகே தான், நான் ஒத்துக்கிறேன். அது மனசால இல்லை, அது மட்டும் உண்மை. சில பேர் சொல்லுவாங்களே அது ஒரு பேபியை ஒருத்தவங்க பார்த்து அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லை. இதை கண்ணால பார்த்தது. அது என்னன்னா ஒரு புலி. புலியா? என்ன சார் சொல்றீங்க? கீதா நீங்க இருக்கீங்க, உங்க முன்னுக்கு ஒரு புலியோ இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க கீதா?
எகிரி வச்சு பதறி பறக்க வேண்டியதான். எனக்கு அப்படி ஜெயமா எனக்கு ஜெயமா ஆகி கத்துறதா, அழுவுறதா, சிரிக்கிறதா, தொட்டு பாக்குறதாட்டு ஒரு புலி கீதா, ஒரு புலி. அது அப்படியே போகுது, வருது, பாக்குது, முறைக்குது. அது வந்து எதுவுமே பண்ணல. அது போது, அது காலு நடக்கிறதா, அந்த டேப் சத்தம் பண்ணி கேக்குது, அது ஏறி போகுது, அது காட்டுது அதோட ரூபத்தை வந்துட்டு, அது வந்துட்டு காட்டுது அதோட இது நாதான்ட்டு. எனக்கோ ஒன்னும் இருங்க, எனக்கு என்னவோ ஸ்டூடியோல வெளியில இருந்து புலிலாம் எட்டி பாக்குற மாதிரியே ஒரு ஃபீலா இருக்கு. போங்க, எனக்கு ஒரு பிரேக்கு பிறகு பேசுவோம். கண்டிப்பா.